வணக்கம், நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு கில் ஃப்ரீ டெசர்ட்டா உங்கள் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கருப்புழுந்து வச்ச கருப்பட்டி ஜாங்கிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் ரைஸ் எடுத்துடலாம். அதோட கருப்புழுந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கருப்பட்டி எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். சுத்தமான கருப்பட்டினால கத்தியை வச்சு நான் சீவியே எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டியை பவுடர் பண்ண பிறகு 1 கப் எடுத்து கடாயில் ஆட் பண்ணி தண்ணி 1/2 கப் சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொதிச்சு பாகு கெட்டியாக ஆரம்பிக்கும். பாகோட கன்சிஸ்டன்சி ஃபுல் கம்பி பதம் இல்லாமல் கம்பி வந்து விடுற பதத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சூடாக இருக்க மூடி வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச அரிசி உளுந்த திருப்பி வாஷ் பண்ணிட்டு வடைக்கு மாவு அரைக்கிற பக்குவத்தில் தண்ணி அதிகம் சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் ஃப்ளஃபி ஆகிற வரை கிண்டிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணின பிறகு குட்டி குட்டியாக பிழிஞ்சு விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்டாக விட்டு எடுத்துக்கோங்க. மொறு மொறுன்னு வந்ததும் எடுத்து சூடாக இருக்கிற கருப்பட்டி பாகில் ஊற வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இனிப்பு நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கருப்பட்டி ஜாங்கிரி ரெடி. கருப்புளுந்து கருப்பட்டிலாம் சேர்த்து செஞ்சதால இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.